வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ சீரிஸ் வாயிலாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் Autocad 2017 பற்றி A to Z நம்ம போட போகிறோங்க. ஓகேங்களா? Autocad என்ன, அது எதுக்கெல்லாம் பயன்படுது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும், ஒவ்வொரு டூலோட யூசேஜ் என்ன, இது எல்லாத்த பற்றியுமே நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் லெவல் வரையும் பார்க்க போகிறோம். Autocadல இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த இன்ஜினியரிங் கான்செப்ட். அதாவது இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியல் வேர்ல்ட் ஆகட்டும், இல்லைனா சிவில் இன்ஜினியரிங் வேர்ல்ட் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ல்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பேசிக் டிசைன் Autocad அப்படின்றதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு லேஅவுட் டிசைன் ஆகட்டும், அதாவது ஒன்றுமில்லை, நீங்கள் ஒரு இடமா ஏறிங்க, வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான் வரைவீங்க. அதில் இருந்து ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் டிசைன் முதற்கொண்டு எல்லாமே Autocadல டிசைன் பண்ண முடியும். இது ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் டிசைன் தான். ஓகேங்களா? இதுலேயே 3D டிசைன் பண்ணுவோம். ஒரு ஹெலிகாப்டர் எப்படி இருக்கும், ஒரு ஏரோப்ளைன் எப்படிலாம் உள்ளே இருக்குன்னு 3D டிசைன் கூட Autocadல இன்னைக்கு இருக்கிற Autocadல கண்டிப்பாக பண்ண முடியுன்ற அளவுக்கு அட்வான்ஸ் வெர்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி Autocad 2007, 10 இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இதில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் அதுக்கு எதுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ சீரிஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னடா இவன் ஷேர் பண்ண சொல்கிறானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணதாங்க எங்களுக்கு வீடியோக்கள் போடணுன்ற ஆர்வம் வரும். ஏன் அப்படின்னா, நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இந்த வீடியோக்கள் நாங்கள் பண்ணுறதுக்கு காரணம் இது 4 பேருக்கு பயன்படணும் ஒரு எண்ணத்தில் தான். சரி, பயன்படணும் தானே போடுற, அப்போ நீ ஏன் ஷேர் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். பயன்பெறணும், நான் இந்த உழைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வருமானம் வரணும், இதுதாங்க உண்மை. நான் இலவசமாக தரேன், உங்களுக்கு இலவசம் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஸோ எனக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா இதற்கு நிறைய வியூஸ் வரும். நிறைய வியூஸ் வரும்போது எனக்கு மினிமமாக ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும். ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். யூடியூப்பை பொறுத்த வரையும் 1 லட்சம் பேர் பார்த்தா $50 to $60 ஜென்ரேட் ஆகுங்க. இல்லைன்னு நம்ம மறுக்கல. யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு Autocad 1-on-1 கிளாஸ் எடுக்கிறேன் ஒரு பர்சனுக்கு அப்படின்னா நான் மினிமம் 10,000 சார்ஜ் வாங்குவேன். ஸோ அவருக்கு நான் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 1 மேக்ஸிமம் 1 month தான். ஓகேங்களா? ஆனால் யூடியூப் வழியாக போடும்போது ஒரே நேரத்தில் 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் பார்க்கும்போது 20 லட்சம் பேர் எனக்கு பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளோ வருமானம் வரும்? ஸோ நான் இண்டிவிஜுவல் கிளாஸ் எடுக்கிறதோட மிக 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 கம்மியான அமௌண்ட் தான் வரும். இல்லை நான் இந்த வீடியோ சீரிஸை ஒரு Udemy போன்ற வெப்சைட்டில் நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அங்கேயும் வருமானம் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணிட்டோம். அப்பார்ட் அது நீ பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஒரு கொஸ்டின்லாம் வரும். ஸோ நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் நமக்கு இங்கே கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் நான் யூடியூப்பில் போடுற வீடியோவுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, எப்படி ஷேர் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்ற வச்சா நான் அடுத்த வீடியோ இவ்வளோ பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் நம்மளை நம்பி நம்ம வீடியோக்கள் பார்க்குறாங்க, இவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டை நான் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் நிறைய வீடியோக்கள் போட முடியும். ஸோ இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வீடியோக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற அந்த ஊக்கமும் அந்த என்கரேஜ்மெண்ட்டும் தான் உங்களுக்கு நான் மேலே பயனுள்ள வீடியோக்கள் தந்து நீங்களும் 4 விஷயம் கற்றுக்கிறதுக்கு உதவும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த சீரீஸை தொடர்ந்து டெய்லி ஒரு வீடியோ அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் நான் போடலான்னு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரே நல்ல ஒரு 3-4 வீடியோ கூட போட ட்ரை பண்ணுவேன். ஆனால் மினிமமாக ஒரு நாளைக்கு Autocad பற்றி ஒரு ஆர்டிகல் ஒரு 1/4 மணி நேரமோ ஒரு 10 நிமிஷமோ உள்ள ஒரு வீடியோ நான் போடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.